எல்லாருக்கும் hi, welcome to Dr. the channel. And in the video வந்து how to approach your last day, as in உங்களோட நீட் எக்ஸாம் டே நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும் மென்டலி, ஃபிசிக்கலி, டாக்குமெண்ட் வைஸ் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்மளோட சென்டர்ஸை பொறுத்து தான், அது எவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிறத பொறுத்து தான் நீங்களும் உங்களோட ரொட்டீனை வந்து ப்ராப்பராக அமைச்சிக்கணும். சிலவங்களுக்கு வந்து டக்குன்னு கிட்ட இருக்கிற இடமே, யூஸ்வலாக ரொம்ப கிட்ட இருக்கிற இடம் நீட் சென்டர்ஸாக இருக்கவே இருக்காது. என் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே போட மாட்டாங்க ஆஃப்கோர்ஸ். ஸோ எங்கேயாச்சும் தூரமாக ஒரு இடத்துல போடுவாங்க. முன்னாடியெல்லாம் வேறு ஸ்டேட்டில் போட்டுட்டு இருந்தாங்க. தேங்க்ஃபுல்லி அட்லீஸ்ட் வித்தின் த சேம் ஸ்டேட் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அது நிறைய இன்கன்வீனியன்ட் தான், ரொம்ப இன்கன்வீனியன்ட் தான், பட் இட்ஸ் ஆல் ஃபார் அ குட் ஃப்யூச்சர். அண்ட் okay, to start off with, admit cards release ஆயிடுச்சு. ஸோ what all documents should you carry with yourself? ஸோ ஒரு 3 விஷயம் நீங்கள் கன்ஃபார்மாக கேரி பண்ணணும். 3 செட் ஆஃப் admit card. உங்ககிட்ட ஒரு செட் ஆஃப் admit card தான் உள்ளே கேட்பாங்க. பட் இஃப் இன் கேஸ் ஆஃப் எனி இஷ்யூ நீங்கள் ஒரு 3 செட் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா, உங்கள் அம்மா அப்பா கூட போகிறீங்கன்னா. அண்ட் அந்த பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது, admit கார்டோட பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது நீங்கள் வந்து லைக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்கக்கூடாது. 4 ஷீட்ஸ் இருக்கும். அந்த 4 ஷீட்ஸும் செப்பரேட்டாக எடுக்கணும். பை திஸ் டைம் admit கார்டு ரிலீஸ் ஆகிருக்கும். இப்போவே போய் எடுத்து வச்சுக்கோங்க. 3 செட்ஸ் எடுத்துக்கோங்க, ஜஸ்ட் ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ். எல்லாமே தனித்தனி பேஜ். இதில் அட்லீஸ்ட் 2 admit கார்டில் ஃபோட்டோஸ் ஒட்டி வச்சுக்கோங்க. நமக்கு வந்து அந்த ஒரு admit கார்டில் ஒரு ஃபோட்டோ, ஒரு குட்டி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் ஒரு பெரிய போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ தேவைப்படும். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? இந்த மாதிரி பண்ணி பேரண்ட்டோட சிக்னேச்சர் இப்போ எடுத்துட்டாங்க, அது தேவையில்ல. நம்மளோட தம் பிரிண்ட் இதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ப்ரையர் டு தட் டே. அன்றைக்கி நீங்கள் வந்து அப்படியே எல்லாமே ரெடியாக இருக்கணும். நீங்கள் போகிற காரில் எல்லாமே வச்சுருங்க. காரில் ஒரு காப்பி வச்சுருங்க, இல்லை பஸ்ஸில் போகிறீங்கன்னா அதை தனியாக ஒரு பேக்கில் வச்சுருங்க. இன்னொரு காப்பி வீட்டில் வச்சுருங்க. ஜஸ்ட் டு பி ஆன் த சேஃப் சைட், யூ ஹாவ் ஆல் தி ஆப்ஷன்ஸ் ரெடி. அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ admit கார்டுக்கு டோன்ட் டேக் டபுள் சைடு, எல்லாமே சிங்கிள் சைடாக இருக்கணும். இதில் வந்து கரெக்டாக எந்த ஒரு ஸ்வெட்டும் இல்லாமல் கிளியராக வைங்க. ரொம்ப இங்க் வைக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லைட்டாக. இதுதான் உங்களோட அந்த பேட்னா, ஸ்டாம்ப் பேட்னா லைட்டாக டச் பண்ணிட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பிரிண்ட் உங்களோட அந்த admit கார்டில் வைங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 காப்பி, இல்லை நான் சொல்கிறேன் 3 காப்பியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ், போஸ்ட் கார்டு சைஸ் ஒட்டி 3 காப்பி ரெடி பண்ணி அங்கங்கே வச்சுருங்க. நீங்கள் தேவையான இடத்துல வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து கம்மிங் டு த நெக்ஸ்ட் திங், உங்களோட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அவங்க கேட்பாங்க, அவங்க உள்ளே தேவைப்படும். ஸோ மேக் ஷோர் தட் யூ கேரி யோர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ். இதை நீங்கள் எவ்வளோ சேஃபாக வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோங்க. ஏன்னா நான் என்னோடய நீட் எழுதும்போது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் கீழே இருந்தது. அவங்களுக்கு வந்து நீட்டே எழுத முடியாது. தே வில் பி சென்ட் பேக் விதவுட் தட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அதாவது உங்களுக்கு ஒரு நீட் எக்ஸாம் எழுதணுன்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படுது. 1 டு ஸ்டிக் ஆன் யூர் admit கார்டு, 1 வந்து நீங்கள் கையில் கேரி பண்ணோம். அது அவங்க உங்ககிட்டேருந்து வாங்கி தேல் ஸ்டிக் இட் ஆன் டு அ ஷீட். அதுதான். அதுக்கப்புறம் வந்து இது 2ம். அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு ஒரிஜினல் கொண்டு போங்க. கார்டோ ஏதோ ஒன்று ஆதார் கார்டு கொண்டு போயிடுங்க, டோன்ட் ஃபர்கெட். ஸோ இது உங்களுக்கு திருப்பி அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இது 3 டாக்குமெண்ட்ஸ் வந்து கன்ஃபார்ம் கேரி பண்ணிக்கோங்க. 3 ஐட்டம்ஸ், எசென்ஷியல் ஐட்டம்ஸ் ஃபார் யூ டு ரைட் நீட். ஓகேங்களா? இப்போது கன்சிடரிங் த டிஸ்டன்ஸ் ஆஃப் யுவர் சென்டர்ஸ், மேக் ஷோர் தட் யூ பிளான் அஹெட். இப்போ என்னோடய சென்டர் வந்து கோயம்புத்தூர்லேயே தான், கிருஷ்ணா காலேஜ், அங்கே தான் இருந்துச்சு என்னோடய சென்டர். ஸோ என் வீட்டிலேருந்து அந்த காலேஜ் வந்து ஒரு 1.5 ஹவர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து எக்ஸாம் இஸ் அட் 2. என்னோடய டைமிங் வந்து 12:15 அந்த மாதிரி தான், 12:15. ஸோ நான் வந்து 7 மணிக்கே கிளம்பிட்டேன். நான் வந்து கிருஷ்ணா காலேஜ் எங்கேன்னெலாம் பார்க்க கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணேன், 7 o'clock வந்து நான் வந்து 6 o'clock எந்திரிச்சிட்டு ஒரு 7:30 போல் ஐ வாஸ் ரெடி. நான் வந்து போகிற வழியில் சாப்பிடல, ஏன்னா எனக்கு மோஷன் சிக்னஸ் இருக்குது. அதுங்காட்டி நான் வந்து அங்கே போய் தான் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. சாப்பிடும்போதும் ஒரு ஹோட்டலில் பார்த்து நிறுத்துனீங்கன்னாலும் இட்லி மட்டுமே சாப்பிடுங்க. ஏன்னா அங்கே போய் நமக்கு அவங்க யூஸ் பண்ணுற எண்ணெய் ஏதாச்சும் சேரலைன்னா எண்ணெய் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் பி சேஃப், 100% சேஃபாக இருக்கிற சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்க. அதனால் இட்லினா நமக்கு பிரச்சனையே கிடையாது. இட்லி சாப்பிடுங்க, இல்லை வீட்டிலேருந்தே கொண்டு போயிடுங்க. ஏன்னா அந்த சட்னியில் ஊற்றுறது தான் நமக்கு ஒத்துக்கலைனாலும் என்ன பண்ணுறது. ஸோ
நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா இட்லி ஒரு சட்னி அந்த மாதிரி சாப்பிடுங்க. வெளியே வாங்குறதுனா வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு போகிறீங்கனால ஓகே, பட் அங்கே போயிட்டு சாப்பிடுங்க, அதுதான் நமக்கு பெட்டராக இருக்கும். ஸோ நான் ஒரு 6 போல் எழுந்திரிச்சு 7 போல் இட்லி சாப்பிட்ட உடனே அதுக்கப்புறம் ஒரு ஷார்ப்பாக டீ, நம்ம பிரெயின் லைக் நல்லா பூஸ்ட் பண்ண. ஐ ஆம் அ ஹியூஜ் டீ லவர். ஸோ அது விடணும்னு ரொம்ப நாள் ஆசை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டுருக்கேன். போர்ஷன் கண்ட்ரோல், அதுதான், ரொம்ப குடிக்காமல் கொஞ்சம் அளவாக அந்த மாதிரி குடிச்சிட்ருக்கேன். ஸோ டீ வந்து ரொம்ப ஃபார் மை மென்டல் ஸ்டேட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த டீ மட்டும் எடுத்துக்கிட்டு இட்லி மட்டும் சாப்பிட்டு அதான் அது மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கள் சென்டர் நான் கரெக்டாக ஒரு 7:30 போல் 7:30 இல்லை, அந்த டைமிங்கே ஒரு மாதிரி இருக்குன்ட்டு ஒரு 7:45 அந்த மாதிரி கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. நான் எங்கள் அம்மா அப்பா மட்டும் தான் கிளம்புனா. என் தங்கச்சி இருக்க குட்டியாக அவள் வரல, அவளை கூட்டிகிட்டு போகல நாங்கள். சரி நாங்கள் மட்டும் போகலாம் அப்படின்ட்டு அவளை பாட்டி வீட்டில் விட்டுட்டு போயிட்டோம். ஸோ நாங்கள் 3 பேரும் போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே நின்றுட்டுருந்தோம். ஒரு 7:30 போல் அந்த சென்டருக்கு முன்னாடி 7:40 போல் நாங்கள் சென்டருக்கு கிளம்பிட்டோம். ஒரு கரெக்டாக ஒரு 9 போல் வி ரீச் தேர், 9:15 போல் வி ரீச் தேர். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம். நாங்களே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். இட்லி சட்னி அதெல்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் டீ மட்டும் கடையில் வாங்கிட்டு குடிச்சிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் ஒரு 9:30 போல் பயாலஜி புக்கை கடகடன்னு ரிவைஸ் பண்ணேன். இப்போ எனக்கு வந்து அந்த கார்டிக்கல் நெஃப்ரான்ஸு, ஜக்ஸ்டாமெடுலரி நெஃப்ரான்ஸு அதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் கடகடன்ட்டு ஒரு டைம் பார்த்துக்கிட்டேன். எதுக்கு எது வரும், எது டீப்பாக போகும், எது அதிக நம்பரில் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது பார்த்துட்டு கடகடன் ஃபிசிக்ஸுக்கு ஃபார்முலா பார்த்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு 11:15 11:30 வரைக்கும் பண்ணிகிட்ருந்தேன். பயோவில் அனிமல் கிங்டம்ங்கிற ஒரு சாப்டர் இருக்குல்ல, அதெல்லாம் கடகடான்னு பார்த்துட்டு எல்லாமே ஒரு ஜஸ்ட் மைண்டில் வச்சுக்கிட்டு ஐ வாஸ் ரெடி. ஓகேவா? ஓகே, ஏதோ ஒன்று பயோவில் பார்த்துப்போன்ட்டு அடுத்தது கெமிஸ்ட்ரியில் நான் ஒரு ஃபார்முலா ஷீட் எழுதி வச்சுருந்தேன். இப்போ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, தூக்கி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். கெமிஸ்ட்ரிக்கு ஒரு ஃபார்முலா ஷீட்டு, நேம் ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம், ஃபிசிக்ஸுக்கு ஃபார்முலா ஷீட்டு அந்த மாதிரி எல்லாமே எழுதிட்டு அதெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 11:30 போல் ஆகிடுச்சு. இப்போ 11:30க்கு நான் சாப்பிட்டு ஒரு 12 போல், எனக்கு 12:15 டைம்னா கரெக்டாக உங்களுக்கு 12:15 தான் விடுவாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. லேட்டாக இருக்கிறவங்க, நான் கரெக்டாக என்னோடய சீட்டில் உட்காரதுக்கு எனக்கு வந்து 1:58 1:59 ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப கஷ்டம். அந்த லாஸ்ட்டில் போகிறவங்க வந்து லக்கி கிடையாது. லாஸ்ட்டில் போகிறவங்க தான் ரொம்ப டென்ஸ்டாக இருப்போம். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ப்ராசஸ் பயோமெட்ரிக்குங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங். நீங்கள் லைனில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து எக்ஸாமுக்கு நடுவுலலாம் நிறைய டைம் எடுக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு தேங்க்ஃபுல்லி அப்படிலாம் நடக்கலை. பட் எனக்கும் ரொம்ப லேட். நான் அந்த உள்ளே போய் உட்காரதுக்கே எனக்கு 1:59 ஆகிடுச்சு டைமு. பிகாஸ் என்னோடய 12:15 ஸ்கெட்யூல் அது கொஞ்சம் எல்லோரும் லைனில் நின்று 1:59 ஆகிடுச்சு உள்ளே போய் என்னோடய இதில் உட்காரதுக்கு. ஆனால் பெருசாக நான் வந்து என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு ஆட்டிடியூடில் தான் போனேன். இதே அந்த ஒரு ஆட்டிடியூடில் போகலன்னா இட் வுட் பி வெரி வெரி ரிஸ்கி. ஏன்னா அந்த சென்டர் வந்து ஓகே தே ஹேண்டில்ட் இட் வெல், லாட் ஆஃப் பீப்புள், பட் ஸ்டில் என்ன சொல்கிறது, அந்த டைம் நம்ம இந்த கையில் எழுதிட்டுருப்போம், இந்த கையில் வாங்கி இப்படி பிடுங்குவாங்க, இந்த கையில் பிடுங்கி அங்கே வந்து ஸ்டாம்ப் வைப்பாங்க. ஸோ மல்டிபிள் திங்ஸ் ஹேப்பன். ஸோ இப்படி தான். ஸோ நீங்கள் வந்து அந்த சென்டர் போகிறதுக்கு முன்னாடி அங்கே போயிட்டு எல்லாமே பண்ணுங்கள். அங்கே போயிட்டு சாப்பிடுங்க, படிங்க, ரிவைஸ் பண்ணுங்கள். வீட்டிலேருந்து எல்லாமே பண்ணிவிட்டு கடைசி நிமிஷம் அங்கே போகாதீங்க. இது வந்து என்ன சொல்கிறது, சில ஸ்டேட்ஸில் வந்து 3 minutes லேட்டாக போனதுக்கே உள்ளே விடலை. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு, நமக்கு இதுதான் ப்ரையர் டைமிங்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? ஸோ நம்ம கரெக்டாக நம்ம சைடில் நம்ம கரெக்டாக இருக்கும்போது எல்லாமே கரெக்டாக நடக்கும். அப்புறம் கர்ச்சீஃப் அலவுடு கிடையாது. அது வந்து ரொம்ப ஒரு பிரச்சனை தான். கர்ச்சீஃப் அலவுடு இல்லைங்கிறது வந்து எனக்கு ஐ எம் அ ரெகுலர் ஸ்னீசர். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நீங்கள் கொஞ்சம் என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஸ்னீசிங் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இது ஒரு டெக்னிக் மாதிரி அப்படியே மூச்சை பிடிச்சி இழுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் நேரம் அதுவே போயிடும். இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்னீஸ் பண்ணுங்கிற டெண்டன்சி இருந்தால் இப்படி வச்சு ஸ்னீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனில், அதனால் உங்களுக்கு ஈவன் இஃப் இட்ஸ் நாட் யோர் பீரியட்ஸ் டேட் அது உங்களுக்கு வர்றதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக ஒரு பேட் வச்சுட்டு போகிறது நல்லது. டோன்ட் கேரி அ பேட், ஆல்ரெடி வச்சுட்டு போயிடுங்க. இட் வில் பி அ லைஃப் சேவர். அதுதான். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க, எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ். இல்லை ஆக்சுவலி என்னோடய கேஸ்லேயும் நான் ஸ்ட்ரெஸ்ஸாக கிடையாது, ஆனால் இட் ஹேப்பன்ட்.
ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லைன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறனால மேபி அது உங்களுக்கு கான்ஷியஸ் லெவலில் தெரியாது, பட் சப்கான்ஷியஸ்லி யூஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ரெஸ்ட். ஸோ அந்த சப்கான்ஷியஸ் லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ்னஸ்னால எனிதிங் கேன் ஹேப்பன். யுவர் பாடி நோஸ் பெட்டர் தென் எனிதிங். ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ அதனால் வந்து பி ப்ரிப்பேர்ட், அவ்வளோதான். ஸோ சென்டர்ஸ் முன்னாடியே பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை அன்றைக்கி தான் பார்க்குறீங்கன்னா மூவ் ஏர்லி. அங்கே போயிட்டு சாப்பிடுங்க, அங்கே போயிட்டு படிங்க. கோ 10 minutes பிஃபோர். உங்களோட என்ட்ரி டைமுக்கு 10 minutes பிஃபோர் போங்க. உங்களோட என்ட்ரி டைம் 1:30 இருந்தால் சண்டை போட்டு 1 o'clock உள்ளே போக ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் அப்புறம் யூ வில் பி த ஒன் சஃபரிங். உங்களோட டைமிங் 1 இல்லை 1:15 இல்லை 1:20 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட். போய் கேளுங்க, நான் உள்ளே போய்க்கிறேன், இப்போ நான் உள்ளே போய்க்கிறேன், ஒரு 4 தடவை நின்னீங்கன்னா தான் உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நல்லது நமக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃபார் தட். அப்புறம் எக்ஸாம் வந்து ஒரு 2 o'clock ஆரம்பிக்கும். கரெக்டாக 2 o'clock ஆரம்பிக்கும் நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஒரு வேரியேஷன் இருக்கும். ஒரு 2:05, 2:03, 2:04. ஸோ டோன்ட் திங்க் தட் யூ வில் ஹாவ் exactly 3 hours 20 minutes. It's not a game of 3 hours 20 minutes. It's a game of 2.5 hours. 2.5 மணி நேரம் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். அதுதான் மேக்ஸ் டு மேக்ஸ். இந்த டைமுக்கு முன்னாடி அந்த நீங்கள் வாஷ்ரூம் போயிட்டு என்டர் ஆகுங்க. ஆஃப்கோர்ஸ் தட் 3 hours உங்களுக்கு பசி தூக்கம் தாகம் எதுவுமே இருக்காது. ஆனால் ஒரு சேஃப் ஜோனுக்கு கோ டு த வாஷ்ரூம்ஸ், ட்ரிங்க் யோர் வாட்டர்ஸ். அந்த 2 hours 50 minutes இஸ் அ டைம் ஃபார் யோர் லைஃப். ஸோ இஃப் யூ ஸ்டடிட் வெல், இல்லை இஃப் யூ வாண்ட் டு டூ யோர் மேக்ஸிமம், யூட்டிலைஸ் தட் டைம் ப்ராப்பர்லி. இப்போ போகிறீங்க கரெக்டாக இட்ஸ் அரவுண்ட் 2 o'clock. 2 o'clock உங்கள் முன்னாடி அந்த ஷீட் கொடுத்துருவாங்க. 2:05 போல் ஒரு பிளாஸ்டிக் கவரில் ரேப் பண்ணி கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ உள்ளேயே இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணுங்கள் அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை. they'll tell you when to open. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஷீட்டை ஒரு சைடில் வச்சுருங்க, இல்லை கீழே பெஞ்சு கடியில் வச்சுருங்க. அண்ட் அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. அதை உங்களோட ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் அட்மிட் கார்டு 3 தனியாக எடுத்து கீழே வச்சுருங்க. அவங்க கேட்கும்போது எடுத்து கொடுத்துருங்க. இது 3 இருக்கான்னு பாருங்கள். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுக்கு பாக்கெட் இருக்காத ட்ரெஸ் தான் நீங்கள் போடுவீங்க. ஸோ மேக் ஷோர் தட் யூ ஹேவ் இட் அட் ஆல் டைம்ஸ். பிகாஸ் அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க இஃப் யூ டோன்ட் ஹேவ் தட் இன் ஹேண்ட். அவ்வளோதான். இப்போ வந்து அதெல்லாம் கீழே வச்சுட்டு நான் யூ ஓப்பன் தட் ஷீட். உங்களோட கொஷின் பேப்பருக்குள்ளே தான் வந்து உங்களோட OMR ஷீட் இருக்கும். அதை நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நான் அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீட் எழுதும்போது நான் அந்த ஷீட் எங்கேன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அவங்க தான் உள்ளே தாம்மா இருக்குது அப்படின்ட்டாங்க. அது நமக்கு அந்த டைமில் ரொம்ப பயமாக இருக்கும் வேறு. ஸோ எடுத்துருங்க. அந்த கொஷின் பேப்பருக்குள்ளே இருக்கும். எந்த சைடு அட்டெம்ப் பண்ணுறீங்களோ, இப்போ வந்து ஃபிசிக்ஸ் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள். நம்ம எப்போவுமே பயோலேருந்து தான் ஆரம்பிக்கணும். நோ மேட்டர் எவ்வளோ பெரிய டாப்பராக இருந்தீங்கனாலும் பயோலேருந்தே ஆரம்பிங்க. பயோவில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபஸ்ட்டு ஒரு 30 questions நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணிவிடுவீங்க. அடுத்த 15 questions கரெக்டாக நம்ம 10 questions தான் நீங்கள் அட்டென்ட் பண்ணோம் அவுட் ஆஃப் 15. ஸோ அந்த கொஷின்ஸை நீங்கள் தெளிவாக பார்த்து மார்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டுக்கு மார்க் பண்ணுங்கள். 5th அட்டென்ட் பண்ணுறேன்னா 5th மார்க் பண்ணுங்கள். 7th போடுறேன்னா 7th மார்க் பண்ணுங்கள். இது வந்து ஒரு லைனாக ஃபஸ்ட்டுக்கு போட்டால் ஃபஸ்ட்டு. நான் செகண்ட் கொஸ்டின் அட்டெம்ப் பண்ணல 3rd போகிறேன்னா 3rd மார்க் பண்ணுங்கள், 2nd போடாதீங்க. ஏன்னா என்னோடய ஒரு ஃப்ரெண்ட் இங்கேயும் அப்படி தான் சொன்னாங்க. கெமிஸ்ட்ரியில் வந்து 15 questions நான் லைனாக நான் இது பண்ணிட்டேன். ஆனால் நான் லைனாக மார்க் பண்ணிட்டேன். அதனாலே நிறையா மார்க்ஸ் இழக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அவங்க வந்து ஃப்ரம் கவர்மெண்ட் சீட் டு மேனேஜ்மெண்ட் சீட் மாறிட்டாங்க. இப்போ தான் என் கூட படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நம்ம தப்பாக மார்க் பண்ணுறது நம்ம ரொம்ப தப்பு பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு லைஃப்பில் நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ எந்த கொஷின் அட்டென்ட் பண்ணுறீங்களோ அந்த கொஷனுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் எழுதிட்டே இருப்பீங்க. ஆல்மோஸ்ட் பயம் ஒரு பாதி ஆகும்போது உங்கள்கிட்ட வந்து உங்கள் நேமு, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அதாவது அட்மிட் நம்பர், அதுக்கப்புறம் வந்து உங்கள் சைனு, பேரண்ட்ஸ் நேமு அதெல்லாம் எழுத சொல்லுவாங்க. உங்கள் கையை பிடுங்கி சைடில் வைப்பாங்க. அந்த இதுக்கு தம் பிரிண்ட்லாம் வைப்பாங்க நல்லா. ஸோ எதுக்கும் நீங்கள் எதையும் தாங்க இதயமாக அந்த 2.5 மணி நேரம் இருந்து பெஸ்ட்டை கொடுங்க. பெருசாக பயப்படாதீங்க. அப்புறம் பென் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் கொண்டு போனீங்கனாலும் அவங்க அந்த பெண்ணை தூக்கி போட்டுருவாங்க. ஸோ உங்களோட ஃபேவரட் பென்னு, லக்கி பென் அப்படிலாம் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. அண்டு ஃபைல் அந்த மாதிரி தான், அதையும் தூக்கி போட்டுருவாங்க. திருப்பி கிடைக்க வாய்ப்பே இல்லை. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அரவுண்ட் ஒரு லாஸ்ட் 15 minutesல ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுப்பாங்க. இப்போ டைம் முடிய போகுதுன்னு. இல்லை உங்கள் சென்டர்ஸில் கொடுக்கல, புது சென்டர்னால் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட இது பண்ணாதீங்க. அண்ட் உள்ளே போனோன்னா கிளாக் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டைம் இஸ் ஆல்வேஸ் வெரி இம்பார்ட்டண்ட்.
இப்போ எப்படி ஸ்போர்ட்ஸில் டைமிங் முக்கியமோ இதுவும் ஒரு விதமான ஸ்போர்ட்ஸ் தான். இதுவும் ஒரு விதமான ஒரு மேரத்தான் ஓடுற அந்த கடைசி 100 மீட்டர் தான் இது. ஸோ டைமிங் இஸ் அப்சல்யூட்லி இம்பார்ட்டன்ட். டைமிங் இஸ் எவ்ரி திங். ஸோ டைம் கீப் அ வாட்ச் ஆன் யுவர் வாட்ச், அவ்வளோதான். வாட்ச் இல்லை, ஸோ கீப் அ வாட்ச் ஆன் யுவர் கிளாக், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து உங்களோட எக்ஸாமை நீங்கள் நல்லா முடிச்சுட்டு வெளியே இறங்கி வரும்போது மிக்ஸ்ட் எமோஷன்ஸ், ரொம்ப பயமாக இருக்கும். என்ன பண்ணுறதுன்னே நமக்கு தெரியாது. ஒன்று நல்லா பண்ணியிருப்போமான்னு நமக்கே ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா இட்ஸ் நாட் லைக் நம்ம ரிட்டர்ன் கிடையாது, மார்க்கிங் வேறு. அதுவும் மற்றவங்க எப்படி பண்ணுறாங்கங்கிறத வச்சு தான் நம்ம பர்ஃபார்மன்ஸே இருக்குது. ஸோ ரொம்ப பயமாக தான் இருக்கும். டோன்ட் வரி, வாட் எவர் வில் ஹேப்பன், நமக்கு ஃபேஸ் பண்ணுற தைரியம் இருக்குது. லைஃப் ஆல்வேஸ் கோஸ் ஆன். இப்போ என்ன, கையோடு வாழ்கிற ஒருத்தங்களுக்கு டக்குன்னு கை போச்சுன்னா கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே they will think what next. கொஞ்ச நாள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா, அதை நினச்சி அழுங்க. பட் அடுத்தது வாட் நெக்ஸ்ட்டுன்னு தானே யோசிப்போம். அந்த நெக்ஸ்ட்டுங்கிறது தான் நம்ம வந்து இப்போது யோசிக்கணும். ஸோ வெளியே எக்ஸாம் ஹால்லேருந்து வாங்க, சில்லாக வாங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஆட்டிடியூடில் வாங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஆட்டிடியூடில் போய் எக்ஸாம் எழுதுங்க. பயம் நம்மளோட தேசிய வியாதி. மறதியும் பயமும் இல்லாட்டி இங்கே எத்தனையோ பேர் எங்கெங்கேயோ போயிருப்பாங்க, சரிங்களா? ஸோ டோன்ட் வரி, we are all going to become doctors one day. டாக்டர்ஸோ இந்த ஃபீல்ட் நமக்கு இல்லைன்னா நம்மளோடது இல்லை. டோன்ட் வரி. நம்மளுக்கு ஏதோ ஒன்று எழுதி வச்சுருப்பாங்க. டெஸ்டினி இஸ் த ரியல் திங். ஸோ நமக்குன்னு என்ன இருக்கோ நம்ம அமைச்சிக்கலாம். டோன்ட் வரி. ஸோ ஹோல் ஹார்ட்டடாக ஹாப்பியாக போய் எழுதுங்க. என்ன ரிசல்ட் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுற தைரியம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. இப்போ உங்ககிட்ட இல்லைன்னா அந்த தைரியத்தை நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டியை நீட்டாக எடுத்துக்கோங்க. என்ன நடந்தாலும் எவ்ரி ஒன் இஸ் தேர் வித் யூ. யாரும் இல்லாத மாதிரி இருக்கிற ஒரு டைம் தான் இது. பட் ட்ரஸ்ட் மீ, உங்கள் கூட நிறைய பேர் இருப்பாங்க, நான் இருப்பேன். வாட் எவர் ஹேப்பன்ஸ் வி வில் கோ த்ரூ இட். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு ஆல் தி நீட் aspirants out there, future doctors. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி தட்ஸ் கம்மிங் டு an end. ஸோ அதை ரொம்ப ஹாப்பியாக பண்ணுங்கள். திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு end it right. ஸோ உங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட் போடுங்க. டோன்ட் வரி about the outcome, டோன்ட் வரி about the result. என்ன நடந்தாலும் we will handle it happily. All the very best for NEET.